லாங் ரன்னிங் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஓட முடியும், வேகமாகவும் ஓடி குட் டைமிங்கை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஹெட்டு ஹையாக இருக்கணும், ஷோல்டர் எப்பவும் ஓப்பனாக இருக்கணும், டம்மி டக்கின் பண்ணியிருக்கணும், கிப் ஃபேஸிங் ஃபார்வர்டாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓடினீங்கன்னா நீங்கள் ஓடுறதே தெரியாது, ஆனால் ஒரு குட் டைமிங்கில் நீங்கள் ரீச் ஆவீங்க. டெய்லி 3 to 4 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க. ரொட்டீனும் ரொம்ப முக்கியம். லாங் ரன்னிங்கோ இல்லை ஸ்ப்ரிண்டோ ஒரு குட் டைமிங் முக்கியம். இப்போ லாங் ரன்னிங்னா ஒரு 3 இல்லைன்னா ஒரு 3.5 அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஓடணும்னா நம்ம லாஸ்ட்டாக ரீச் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு டைமிங்கில் நம்ம முடிக்கலாம். இங்கே ஒரு ஸ்ப்ரிண்டராகவும் இருந்தீங்கன்னா ஒரு 3.5 வச்சு ஒரு 4.5 கிலோமீட்டர் வரை ஓடிட்டிங்கன்னு வைங்களேன், மீதி உள்ள 500 மீட்டரை நீங்கள் நல்லா வேகமாக ஓடி ஒரு சூப்பர் டைமிங்கில் முடிக்க முடியும். நான் 2012 பைக் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 55 to 60க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு 45 to 50 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்கும் அப்படி சொல்லி சொன்னான். லாங் ரன்னிங்க அப்படி தான் ஒரு 3.5 வச்சே ஓடிட்டிங்கன்னா லாஸ்ட் ஃபினிஷிங் டைமில் நீங்கள் ஒரு நல்ல எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் டெய்லி ஓடிட்டே மட்டும் இருந்தால் ஒரு நல்ல டைமிங்கில் முடிக்க முடியுமான்னு கேட்டால் அதான் இல்லை. ரன்னிங்க்கு தேவையான ஸ்கில் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு இதெல்லாமே உங்களோட டெய்லி ரூட்டீனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே நீங்கள் நினைக்கிறத விட குட் டைமிங்கில் முடிக்க முடியும். மறுபடியும் எப்பவுமே சொல்கிறது தான், வாரத்தில் 3 நாள் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப வெயிட்டை போட்டு அடித்து பயங்கரமாக தொடையெல்லாம் பெருசாகி வச்சுறாங்க, ரன்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள்.